உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் ஏற்றமான கிரக அமைப்புகள், ஏற்றமான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு. உங்களுடைய லைஃப்பில் சில தடுமாற்றம் அல்ல, பல தடுமாற்றத்தை சந்திச்சிட்டிங்க, பல ஏமாற்றத்தை சந்திச்சிட்டிங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களை குழிப்பறித்து மாட்டிவிட்டாங்க, கூட இருக்க உறவுகளுமே உங்களை லாக் பண்ணாங்க. ஸோ எந்த பக்கம் போனாலும் ஏதோ முட்டு சந்துக்குள்ளே மாட்டின மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு அத்தனை விதமான லாக்கையும் உடைச்சிட்டு நீங்கள் உங்களுக்கான சரியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் இருக்குது. அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியத்துக்காக நிறையா செலவழிச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அது சரியாயிடும். மனதளவில் நிறைய டிப்ரெஷனை சந்தித்தனால தான் உங்களுக்கு ஹெல்த்லேயும் பிரச்சனை வந்துச்சு. இதான் கிரக ரீதியான விஷயம். ஸோ இப்போ உங்கள் மனது தெளிவாக போகுது, தெளிவான முடிவெடுக்க போகிறீங்க, தெளிவான செயல்படுத்த போகிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கெழுத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாயிடும். அப்போலாம் படிக்கிற நம்மளுடைய துலாம் ராசி குழந்தைகள், மாணவ செல்வங்கள், மாணவிகள் உறுதியாக உங்களுடைய படிப்பில் நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க. திடீர்னு வெளியூர் வெளிநாடுலாம் போய் படிப்பதற்கான வாய்ப்புகளை இப்போ நீங்கள் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ கடந்த காலங்களில் தடையாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உறுதியாக என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளி மாநிலத்தில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றத்துடன் படிப்பில் முன்னேற்றம் என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் கொடுக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, வருமானத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தன வரவுகள் நன்றாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே தன வரவுகள் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் ஏற்கனவே பாடியிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் இருந்துச்சு. நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு, கித்து வச்சிங்க. ஸோ அந்த கடன் பிரச்சனை, அதாவது ஒரு 10,000 வாங்கினீங்கன்னா 10,000 10,000 வட்டி கட்டியிருப்பீங்க, திரும்ப 10,000 கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லாக் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைத்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ கடன் சுமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகிறீங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு எக்காரணத்தை கொண்டு புதிய கடன் வாங்கிறாதீங்க. புதிய கடன் வாங்கினா உறுதியாக நிறைய சிக்கல்களை, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15க்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஏப்ரல் 15க்கு மேலே உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றி கிடைக்கும். அப்புறம் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க வேலை ட்ரை பண்ணிக்கிறவங்களுக்கு சரியான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் சரியான நிலையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக ஏற்படுது. இருந்தாலும் நீங்கள் இங்கே நிதானமாக செயல்படணும். புரியுதா? யாராச்சும் இந்த இடம் வாங்கு, வீடு வாங்குன்னு சொல்லி உங்களை டாமினேட் பண்ணுறாங்க, நீங்கள் அசால்ட்டாக கட்டிடுவீங்கன்னு சொல்லி உங்களை உசுப்பேற்றி விட்றாங்கன்னா, தயவுசெய்து யார் பேச்சையும் கேட்டு மாட்டிக்கிறக்கூடாது.
மேக்ஸிமம் ஒருத்தவங்க வந்து உங்கள சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஒரு முறைக்கு 4 முறை யோசிக்கணும். யார் பேச்சையா கேட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, மத்தவங்களுடைய சிந்தனைகளுக்கு நீங்க செவி சாய்ச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது சூழ்நிலையில மாட்டி விட்டுருவாங்க. ஸோ, இதில நிதானம் தேவை. அதேபோல நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் உறுதியாக தன்னுடைய அ புகைப்படங்களை, வீடியோவ என்ன பண்ணக்கூடாது? சமூக வலைதளங்கள எக்காரணத்தை கொண்டும் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. ஸோ, அப்படி இன்கேஸ் நீங்க வந்து அத வந்து ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கீங்க அப்புட்னா, என்ன பண்ணணும்னா, பிரைவேட்ல போட்டு வச்சுக்கோங்க. சரியா? பிரைவேட்ல போட்டு வச்சா பிரச்சனை கிடையாது. பப்ளிக் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக ரீதியா ஏற்பட்டுரும். ஸோ, உங்க லைஃப் உங்க கையில. இந்த மாதம் உங்களுடைய தொடக்கத்துக்கான ஒரு அற்புதமான மாதம். சரியான முறையில பயன்படுத்தினா, துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பட்டைய கிளப்பக்கூடிய, ஒரு தூள் பறக்கக்கூடிய ஒரு மாதமாக கிரக ரீதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைல்குள்ள உள்ள வந்துருமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிருமான்னா, கண்டிப்பா பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு 20லேருந்து 30% ஒரு கட்டாயமா ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்க லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதேபோல் வந்து காதல் அப்படின்னு எக்ஸட்ரா, எக்ஸட்ரா, எக்ஸட்ரா நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும், அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதேபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை, இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரஷ்னம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி, உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருந்து, உங்களுடைய அலுவலகத்தில் இருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அனுப்பிவிட்டுட்டு, ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா, கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.